சமையலறையில் நான் சர்க்கரையா பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் இன்னைக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி. ரைட்டுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஓகே. நீ என்ன பண்ண போற? நான் ஜூட் பண்ண போகிறேன். வீடியோ ஜூட் பண்ணுங்க. ரெடி பண்ணலாம். ஓகே ஓகே. ஃபயர் பண்ணுங்க. இருங்க வந்துடுறேன். வீடியோ வந்து இப்போ ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் பேக் கேமராக்கு மாத்துறேன். அப்போ நீங்கள் சுடுங்க. ஓகேங்களா? சூத்திரத்தை சொல்ல இவர் இடிப்பாரு, அவர் கிண்டுவாரு. அந்த மாதிரி கிட்டிடுவோம். ஓகேவா? வாங்க. என்ன டிஷ் பேர் என்ன? பெப்பர் சிக்கன் கிரேவி. சும்மா சிம்பிளா செய்ய வேண்டியது. சிம்பிளான பெப்பர் சிக்கன் கிரேவியாங்க. ஓகேவா? அதுதான். இப்போதாங்க நான் வந்து கப்புள் பிளாக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் போடுவோம் கப்புள் பிளாக்ஸ்லாம். இன்னும் 2 வாரம் வரைக்கும் போடுவோம். அதுக்கப்புறம் இப்போ ஓடிடுவாங்க. அப்புறம் தனி பிளாகாக போட்டுட்டு இருப்பேன். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அண்டா புண்டா தவிட்டு காரி. ஓகே. அடுப்ப ஃபயர். ஃபயர். ஓகே. பாத்திரம் சூடாகட்டும். இப்போ நான் இதில் என்ன வச்சிருக்கேன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு. பெப்பர் சிக்கன்னால மிளகு வேணும். கொஞ்சம் மிளகு சேர்த்து எடுத்துருக்கேன். சோம்பு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஏன்னா இது நல்லா காரம். இப்போ இதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். அது இல்லாமல் இங்கே முழு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அது இதில் வைக்க இடம் இல்லை. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் போட்டு வாசம் வர மாதிரி வறுத்துக்கலாம். இந்த முழு தனியாக வந்து ஒரு 2 சும்மா வாசத்துக்காக. சரி, கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ண போகிறீங்க. நல்லா ரோஸ்ட். எண்ணெய் ரோஸ்ட் பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ இதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க. மசாலா கம்மியாக இருக்க மாதிரி 3/4 கிலோ கறி எடுத்து வந்துருவேன். நீங்கள் நான் 3/4 கிலோ கறி எடுத்து வந்தேன். வந்துட்டாலே இது அலப்பற ஆரம்பிச்சிருச்சுங்க. வந்துட்டாலும் அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து அலப்பற ஸ்டார்டிங் தான். கறி மீன் தான், முட்டை தான். முட்டை டெய்லி நான் போட்டுருக்கேன். கறி மீன் ஆட் ஆன இடம் டெய்லி ஆட் ஆன இடம். அப்படியா? இல்லையா? நான் ஜிம்முக்கு போனால் நான் டெய்லி தானே சாப்பிட்றேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் அப்புறம் சொன்னீங்க இதுக்குன்னு நான் ஒதுக்கி வச்சுட்டேன். சும்மா சொல்லுவோம். அப்படி வரேன்னு ஒதுக்கி வச்சுட்டேன் கறிக்கு. நான் தான் வந்து சமையல் கலையை கற்றுக்கொள்ளணும். சரியா? அதுக்கப்புறம் வாசம் நல்லா வருதா? வாசம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட கேட்குறேன். என்கிட்ட தான் கேட்குறியா? நீங்கள் எதுக்கு நீங்கள்லாம் சார்ஜர் ஓட்டைக்குள்ள மூக்க வைங்க. வாசம் வருதா பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு மொக்கையெல்லாம் ஏன் போடுறேன்? ஓகே, வாசம் வந்துருச்சு. தட்டுக்கு மாற்றி ஆற வைக்கலாம். எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு. அதனால் வாசம் வருதா வரலாம் நமக்கு தெரியாது. சரிவா? அப்படியே ஒரு சூடு வேற போட்டுக்கிட்டேன். இதை அரைக்கிறதா? ஆமாம், பவுடராக அரைக்கணும். ஐயோ, எதுவும் சுரக்கிறதுன்ற மாதிரி இங்கே ஆவி பறக்கிறது. பறக்கும் தான். ஓகே, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சரின்ட்டு ஆற வைக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆறுறதை காட்ட முடியாது. வெயிட் பண்ணுங்க. ஓகே. இது என்னது? சிக்கனே ரெடி ஆகலாம். அதுக்குள்ளே இது என்ன நொறுக்கு தனியா? கோகனட் பீட்சாவா? அதனால அதை போட்டுருக்கீங்க. நான் லைட்டாக சாப்பிட்டேன். ஆனால் நீ என்ன படம் பிடிக்க மறந்து விட்டாய், நான் உன்னை படம் பிடித்து விட்டேன். அதுமாரி இன்னொரு முக்கியமான மேட்ரு, மதியம் சோறு தின்னதெல்லாம் எடுத்தோம், வீடியோ போட மறந்துட்டோம். அதை வந்து இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணி போட்டு விட்ருவேன். வந்து நம்ம சூடு ஆறிடுச்சான்னு பார்ப்போம். லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். இது போட்டு அரைக்கிறதா? போதும் அரைக்கலாம். இது அப்புறம் இப்போ இதை தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடா. ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமாக கூலிங் குறைஞ்சிரும், ஹீட்டு குறைஞ்சிரும். அப்படியே தள்ளி விடு. அவ்வளோதான், தள்ளி விட்டாச்சு. கொட்டி விடு. இதுதான் நமக்கான பவுடர். எங்கள் வீட்டில் மிக்ஸி வைக்கிறதுக்கு அருமையான இடம் இது தான். ஓகேங்களா? குப்பை தொட்டி, செருப்பு, அது பக்கத்தில் மிக்ஸி வைக்கிறோம். செருப்பு பக்கத்தில் உட்காந்தா
அது வீட்டுக்கு போடுற செருப்பு. ஓகே ஓகே. நீ தான் இங்கே பதத்தை காட்டு பாப்பா. ஓகே தான், நல்லா இருக்கு, நைஸாக தான் இருக்கு. நைஸாக தான் இருக்கா? இதுதான் நமக்கு பெப்பர் சிக்கனுக்கான மசாலா. இப்போ இதுதான் மேட்ரு, ஓகேவா? இதுதான் மெயின் திங்கு. நல்லா வாசமாக இருக்கு. லைட்டாக மூக்கு இப்படி மாதிரி லைட்டாக மூக்கு உறிஞ்சிக்க வேண்டியதான். உறிஞ்சிக்கங்க, சளிலாம் சரியாக போயிடும். ஓகேவா? ஓகே. இப்போ மறுபடியும் ஃபயர். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஓகே. குக்கர் வச்சாச்சு. சரி. குக்கர் கழுவி இருக்கனால அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும், ட்ரை ஆகணும். எனக்கு வந்து உண்மையாலுமே சமைக்கலாம் தெரியாது. எனக்கு தெரியும் ஓரளவு. ஓரளவு செய்வேன். நீ சொல்லு, நான் நல்லா சமைப்பேனா? நீ சூப்பராக சமைப்பேன். நான் சூப்பராக சாப்பிடுவேன். போடு சட்டி கடல் எண்ணெய் போடுங்க. கடல் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு. தேவையானலாம் எவ்வளோன்னு சொல்ல மாட்டீங்க. 3/4 கிலோ கறிக்கு தேவையான அளவு. வேணுன்றளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெயே வேணாம்னா எண்ணெயே வேணும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்களா? எண்ணெய் சூடான கேப்பில் பட்டை, கிராம்பு, இது இல்லை ஏலக்காய். கிராம்பு போடல, ஏலக்காய் மட்டும் போட்டு. சரி, வாசமாக இருக்கும். எங்கள் மாமியார் அழகாக அரிஞ்சு வச்சுட்டாங்க எனக்கு தேவையானதை. உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேலை வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டாங்களா? இல்லை, பரவாயில்ல. கரெக்டாக தான். நீங்கள் வெட்டினீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? நான் பொடியாக வெட்டியிருப்பேன். பரவாயில்ல, வெட்டி கொடுத்தது பெருசு. இதில் வந்து நுரநாட்டியெல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ண நாளைக்கு எதுவும் கிடைக்காது. இந்த பதிவு இங்கே தேவையா? வெங்காயம் போட்டுக்கலாம். 3/4 கிலோ கறிக்கு வணக்கிக்கலாம். வணக்கிக்கலாம் இல்லை, வதக்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வணக்கிறதுன்னு சொல்லுவோம், வதக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கடை அதுங்கள பையன் வேறு கத்துறாப்படி, அந்த பையன் நம்ம பார்த்துட்டு வராருங்க. இப்போ எனது தந்தையார் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவங்க பேராண்டியை உட்காந்து ஆட்டி விட்டுட்டு இருக்கா. அப்படி தொட்டியில் ஆட்டி கொண்டு இருக்காரு. இந்த கேப்பில் தான் நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கிருச்சு. ப்ரௌனுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க, அது தேவையில்லை. இங்கே தட்டிலே 4-5 வெங்காயத்தை விட்டு வச்சுருக்கீங்க. அது அப்புறம் போட்டுக்கலாம். ஐயோ, அரசியல் இதெல்லாம் சாதாரணம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போடுங்க, வாசமாக இருக்கும். அப்புறம் சுவைக்காக ஆட் பண்ணுறது இல்லையா? எல்லாமே வாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏங்க என்னங்க நீங்கள் சரிங்கண்ணா, இதெல்லாம் அப்புறம் பச்சை வெங்காயமாக மாறிடும். இதையும் தூக்கி போடுங்க. எனக்கு இப்படி கேவப்படுத்தாதீங்க பாஸ். போடுறேன். எனக்கு நான் பிள்ளையா வேற இருக்கேனா, எனக்கு எட்ட மாட்டேங்குது. நான் இப்படியே செல்ல காட்டுறேன், செல்ல பாரு. சரிதா? எப்படி இருக்கு? இது நல்லா தான் இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகணும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள்கிட்ட பாருங்க. நம்மளுக்கு செஃப்ன்றதை காட்டுறதுக்கான நேரமாக குறுக்க கொஞ்சம் நம்மளும் கிண்டி விடுவோம். அப்போ தான் நம்மளும் செஃப்னு தெரியும். என் பையன் வந்து அழுகுறான். இப்போ தேவையான மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஏன்னா கறி குழம்பு அதெல்லாம் செய்ய மஞ்சத்தூள் போட்டால் அந்த வாடை அடிக்காது. என்ன வாடை அடிக்காது? பச்சை கவுச்சி வாடை அடிக்காதா? அது ஆல்ரெடி தான் கறியை தான் நல்லா போட்டு கழுவியாச்சு. இருந்தாலும் இதுலேயும் போட்டால் நல்லாயிருக்கும். அழுகுறான். இப்போ இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி போட்டிருக்கு. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான்.
போட்டு தக்காளி வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை மேகிக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ள மேகி போட்டால் மேகி ரெடி ஆகிடும் போல. இப்போ ஆமாம், மேகி பேகி என்ன ரெடி ஆகும். ரெடி அவனை பார்த்துக்க சொன்னால் நீ அவனை கதற விட்றியே. அவர் கறி கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஏன் தலைவா? ஆமாம், அவங்களுக்கு கறிக்காக வந்து கறி ஆக்கிடுவாங்க. சரிப்பா, சரி 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 சரி. அப்படியானதா எப்படி நானும் இல்லை அக்கா ஆட்டின்னு வச்சு அப்படியே வெயில் மருந்து ரெஸ்ட் போயிருக்கு. நீங்கள் ஆட்டி விடுங்க. கறி ஆல்ரெடி நல்லா கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தூக்கி பொருளை கொட்டிடுவோமா? இந்தாங்க தண்ணி வடிச்சிட்டு கறி மட்டும் போடுங்க போடுங்க, கறி மட்டும் போடுங்க. நீங்கள் உங்கள் மூஞ்சி காட்டுங்க. கேவலமாக இருக்கு. பரவாயில்ல, காட்டுங்க ஃபஸ்ட்டு. கேவலமாக இருக்குன்னு யார் சொன்னா? நானே சொல்லிட்டேன். நானே செஞ்சுட்டேன். இருங்க இருங்க, இந்த கறி போட்டு இப்போ வந்து இந்த சீக்ரெட் மசாலா போடணும். போட்டு விசில் போடணும். குக்கர் பத்தாது போல. போதும். நம்ம வந்து குழம்பு கொசு வருமே மாமா. என்ன ரெடி போட்டோம்? கொசு உள்ள வருது பாரு. கொசு உள்ள வருது. பெட்ரூம்குள்ளேயும் வரும். கதை வேற திறந்துருக்கு. ஓகே, இப்போ இந்த இஞ்சி பூண்டோட கறி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா? எங்க ஆச்சு? நீ கிட்டவே இல்லை. நீ அதை எடுக்கல. இங்க பாரு, மிக்ஸ் ஆயிருக்குல. ஆயிருக்கு, நீ தான் சொல்ற. சரி, நான் நம்புறேன். இப்போ முக்கியமான இன்கிரிடியன்ட் இதுதான் இல்லையா? இந்த மசாலாவை தேவையான அளவு இது போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் மெயின். இதுதான் பெப்பர் சிக்கனுக்கு மசாலா. ஸ்பூன் தேவையில்லை, எல்லாமே போதும். நான் குழந்தைக்கு தூக்குறதுனால இதுக்கு ஐயே பட வேண்டாம்னு நினைச்சேன். ஸ்பூன் வச்சு நீ யூஸ் பண்ணிருக்கலாம். மொத்தமாக எடுத்தாச்சு. இப்போ கறியே தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்புறமேட்டு நம்ம இது பண்ணும்போது தண்ணி ஊற்றிக்கலாம். ஜன்னல் சாத்தினா தான் ஆகும். ஏன் கொசு வருதா உள்ள? காற்றடிக்குதுல்ல, அனல் தாவ மாட்டேங்குது. மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். சரி, என் குழந்தை வேற இப்போ அழுகுறான். அதனால் உப்பு போட்டு போடுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். அதிகமாக தூக்கி விட்றாதீங்க. வேலையை முடிச்சு விட்றாதீங்க. வேலையெல்லாம் முடிக்க மாட்டேன், கம்மியாக கூட இருக்கும். அப்புறமேட்டு நான் சேர்த்துக்கலாம். இதுதான் மெயினான ஐட்டம். உப்பு மட்டும் எப்படி கம்மியாக போட்டுக்கலாம், கூட அதிகமாக போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கம்மியாக போட்டால் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அடுத்து ஒரு கிரேவி தான், அதுக்கு ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும். அதை அரைச்சிக்கலாம். என்ன பேஸ்ட்னு சொல்லுங்க, நான் அரைச்சிடறேன். இந்த வந்து ரசகசாவும் முந்திரியும் போட்டு வச்சுருக்கேன். சரி, இதை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். சரி, நான் அரைச்சி விசில் வந்த பிறகு தான் அதை போட்டு ஒரு கொதிக்க விடணும். இப்போதைக்கு இதை அரைச்சி வைக்கலாமா? அரைச்சி வைக்கலாம். அதுக்கு கடைசியாக தான் தேவைப்படும் விசில் வந்து. இப்போ அரைச்சி வச்சிடறேன். திறந்து பாருங்க, பேஸ்ட் ஆயிடுச்சா? பேஸ்ட் ஆயிடுச்சு. தண்ணி மாதிரி இருக்கா? இருக்கு, பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, போதும். இது கடைசியாக போடுறதான், ரெடி பண்ணி மட்டும் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ குக்கர் விசில் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 3 விசில் ஆஃப் பண்ணிட்டு இதை ஊற்றினா இதை ஊற்றி ஒரு கொதி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குக்கர் 3 விசில் வந்துருச்சு. வந்துருச்சு. இப்போ வெடிக்குதான்னு பார்ப்போம் குக்கர். அதெல்லாம் வெடிக்குதான்னு மூஞ்சி மாறுறதுக்கு காட்டுங்க. ஆல்ரெடி வந்து குக்கர் வெடிச்சு ஆனது சம்பவம் தான் இது. அதனால அவங்களால அந்த துயர் சம்பவத்தை மறக்க முடியல. அதை ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? நெஞ்செல்லாம் ரணமா இருக்குன்னு இருக்காங்க. சூப்பு மாரி இருக்கு. சூப்பு அப்போ செய்ய தெரியலாம், கலாய்க்கிறெல்லாம் வரும். ஓகே, உனக்கு அது மட்டும்தான் வரும். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. செமி கிரேவியா? இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பேஸ்ட்டை ஊற்றணும். ஊற்றி ஒரு 2 கொதி. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து இதை பெஸ்ட் ஆமாம், டேடி வந்து நானும் என்னடா பத்தல பார்க்குறேன். சிலிண்டரி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு.
ஓகே அதை வச்சுட்டு ஊற்றுங்க தூக்கி. அரைத்து வைத்த விழுதை போட்டால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். முந்திரி கசகசா. முந்திரி கசகசாவா? கசகசா. தயிர் ஊற்றலாமா? தயிர் ஊற்றலாம். இப்போ ஊற்றக்கூடாது, பெரட்டும் போது ஊற்றணும். ஊற்றணுமா தயிரும்? ஊற்றலாம். இப்போ இதுக்கு இல்லை, இது அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். நமக்கு எது செய்ய தரனாலும் அந்த மாதிரி கேட்டு வச்சுக்கிறோம். நான் போன அப்புறம் நான் வேணா ட்ரை பண்ணி பார்ப்பேன். கொஞ்சம் நவருங்க. அழுகுறான். கறி குழம்பா? கழுவி ஊற்றிடலாம் தண்ணி. இதுக்கு பேர் தான் கழுவி ஊற்றுறது. இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட்டால் க்ரீமியாக கொஞ்சம் அப்படியே திக்காக வரும். தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியல. தலைவா குழந்தை வேற அழுகுறான். ஷாவே மகிழன் ஷாவே மகிழன். அவருக்கு 2 பேர் வச்சுருக்கோம். பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு நம்ம சோறு வச்சு சாப்பிட்ருவோம். கரண்டிலாம் இப்போ தேடிட்டு இருக்க முடியாது, கோலை பசி ஆகிடுச்சு. அதனால் அப்படியே அள்ளி போட்டு இந்த கிரேவியை ஒரு 4 துண்டை போடும். கறி துண்டு ஒரு 4 போட்டு அடித்து குழப்பு ஏற்றுவோம். மாயாண்டி குடும்பம் தர மாதிரினா தான் வேலைக்கு ஆகும். கறி டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அடி கமெண்ட்ரி கொடுத்துட்டா அப்படி. ஸோ நம்மளும் அப்போ சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. கறிமே நல்லா வெந்திருக்கு.